யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகுந்தாவுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. உதவி அரசாங்க அதிபர் கே. ஸ்ரீமோகனன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் டி.என். சூரியராஜா மற்றும் முப்படை தளபதிகள், அரசாங்க அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், அனர்த்த முகாமைத்துவ அமைப்புகள் பணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாத்தல், முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இன்றைக்கு வடமாகாணத்தில் 21,000க்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 95 இடைத்தாங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள். அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான உரிய நிவாரணங்களை அரசாங்கத்தால் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை எடுத்துக்கொண்டால், எல்லா நேவி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏர்போர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடனடியான வேலைகளை செய்து வருகின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற ஒரே போது, அதே போன்று விசேடமாக எங்களுடைய சுகாதாரத்துறை அல்லது பொது சுகாதாரத்துறையினர் எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள், மக்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We have understood the requirement of releasing lands, and we will be, in future also we will evaluate properly the requirement and take some decisions. We have to evaluate again about the security concerns and other concerns, and we will take certain decisions on that in near future. So the NDP government allowed the people to remember the persons who die in the wartime. But yesterday, the Honorable MP Kajendra Kumar and some people are threatened by the tri-forces and some police officers. So how about this situation? I'm not aware of that particular incident, but our policy is to allow people to remember, have the remembrance procedures in their relatives or their family members. But if there's any illegal possession, we will stop that, and I'm not sure about that particular incident that has happened recently. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருந்த போதிலும் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போலீசாரால் அச்சுறுத்தலுக்குள்ளாகியிருந்தார். இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன என்று ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலர், எனக்கு நடந்த பிரச்சினை தொடர்பில் எதுவும் தெரியாது. ஆனால் எங்களுடைய அரசின் கொள்கையானது உயிர் நீத்த உறவுகளுக்கு நினைவேந்தல் நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சட்டத்தை மீறும் நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் அவை தொடர்பான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்படும் என்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று மாத்திரம் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரினால் தனித்தனியான கூட்டம் நடைபெற்று வெள்ள அனர்த்தம் தொடர்பாக ஆராயப்பட்டிருந்த நிலையில் 3வது கூட்டமாக பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளருடனான கூட்டம் நடைபெற்றிருந்தது. எனினும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ள அனர்த்தம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கையாள்வது தொடர்பிலான எந்த ஒரு கூட்டமும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெறாமை கிளிநொச்சி மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவான குளங்கள் நிரம்பி வான் பாய்கின்ற நிலையில் அதிகளவான விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் பாரிய சேதத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள பகுதிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்
கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உட்கட்டுமான ரீதியாகவும் பலவீனமான நிலையிலுமே காணப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மேடான பிரதேசங்களில் உள்ள பொது கட்டடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தொகையும் அதிகமாகவே காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மேடான பிரதேசங்களில் உள்ள பொது கட்டடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தொகையும் அதிகமாகவே காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.